இன்றைக்கி டே ரொம்பவே ஜாலியாக போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து 2 பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபஸ்ட்டு வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப நாளாக உள்ள பிளான். அதையுமே இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டி போயிட்டாங்க. ரொம்பவே ஜாலியாக 2 பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாங்களுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பாகுபலி செட்டப்லாம் போட்டு அதுக்கப்புறம் பால்ஸ்லாம் அந்த பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணி தியான்சிக்கா அதுலேருந்து எந்திரிச்சு வர வரைக்கும் மனசில் அந்த பையன்தான் இல்லை டைம் ஆஃப் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி போட்டிருந்தாங்களா, அதில் எல்லாத்துலேயுமே பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எப்போயுமே தியான்சிக்கு அந்த அளவுக்கு தனியாக போக மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை வந்து நான் எல்லாத்துலேயும் போகிறேன், அதில் போகணும் இதில் போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி. அவங்கள சந்தோஷத்தை முகத்தில் பார்க்க அவ்வளோக்கு இருந்துச்சு அந்த மாதிரி. அதோட சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டாச்சு. திருஷ்டி தான் ரொம்ப பயந்தாப்புல. ஒரே ஒரு இதில் காரில் மட்டும் தனியாக போகணுன்னு, மற்றதுலாம் எங்கள் கூட வந்தாங்க. அவங்க தனியாக போனதில் மட்டும் கொஞ்சம் அழுத்திட்டே போனாங்க. எல்லாமே ஓகே. ஆனால் ரேட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பல், இது பேர் என்ன மறந்துட்டேன், அதில் போனோம். இது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக போச்சு. அந்த இதுலேயும் நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். மற்றவங்களாம் கூட பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டீ கப் மாதிரி இருக்குமா, அங்கிட்டு குறுக்க போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர்லாம் என்னென்னே தெரியாது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்டில் வந்து ஜெயின்வீலில் போகணும் அப்படின்னு ஆசை. ஆனால் ஜெயின்வீலில் வந்து போக முடியலை. சின்ன பிள்ளை வச்சுருக்கனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளையிலன்னா நான் வந்து அதில் தான் நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அதில் மட்டும்தான் போகல, மற்ற எல்லாத்துலேயுமே போயாச்சு. மற்றவங்களாம் எக்ஸிபிஷன் போட்டால் போனால் அதுக்கு வாங்கணும் இது வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லா ராட்டினத்துலேயும் சுற்றணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே சுற்றியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு. டைம் போனதே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் டயத்தை பார்த்தோன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு இட்லி மட்டும் வாங்கிட்டு நம்மளை அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும் போதே ரொம்ப பனியாக இருந்துச்சா, பிள்ளைங்களுக்கு அப்படியே குழாய் மாட்டி விட்டுட்டு நம்மளை அப்படியே பாகுபலி செட்டப்பில் நல்லா இன்னொரு தடவை நல்லா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.